Hey guys, March 2025 11th பப்ளிக் எக்ஸாமினேஷனோட பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதில் எப்பயும் போல 1 மார்க்கான ஆன்சர் கீஸ் பார்த்துடலாம், ப்ளஸ் ப்ராப்ளம்ஸோட ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து பார்த்தீங்கன்னா I is equal to 1/3 ml ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன் ஆங்குலர் மொமெண்டம், இது டைப் ஏ கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஒன் சைன் இன்டூ எக்ஸ் பிளஸ் விடி அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து ஃபோர்த் ஒன்க்கு வந்து பார்த்தீங்கன்னா the center point of the circle. Fifth one, net force on the object is 0. Net force on the object is 0. Sixth one, Charles rule படி நமக்கு சார்லஸ் லா படி இருக்கக்கூடியது என்னதுன்னா ஸ்ட்ரைட் லைன். அதுக்கப்புறம் செவன்த் ஒன் ஆவரேஜ் வெலாசிட்டி. எயித் ஒன் 75 ஜூல். நைன்த் ஒன் வெலாசிட்டி. 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் 785 மீட்டர், 0. 11th கொஸ்டின் யங்ஸ் மாடுலஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிமைன்ஸ் த சேம், புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்த 11th ஒன் வந்து பாத்தீங்கன்னா -9 ms⁻⁻1 அண்ட் 5 ms⁻⁻1. அண்ட் 13th ஒன் டார்க் அண்ட் எனர்ஜி. 14th ஒன் g is equal to 25 meters (2). அப்புறம் லாஸ்ட் ஒன் மார்க் வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 5 into 5 seconds. ஓகேங்களா? அதே மாதிரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் ஓரளவுக்கு பெட்டரா தான் கேட்டிருந்தாங்க. ஈஸியா நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின் தான். நியூட்டன் செகண்ட் லா, பிவி டயக்ராம் எல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான். அடுத்து 18th ஒன் ஏபிங்கிற 2 வெக்டர்ஸ் கொடுத்துட்டு இதோட ஏரியா கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 21 மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி கம்பல்சரி கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா lambda is equal to 36 மீட்டர். அப்புறம் 27 3 மார்க் 27 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா on the work done W is equal to 324 ஜூல். கம்பல்சரி 3 மார்க் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா del L is equal to 10 to the power -4 மீட்டர். அண்ட் 5 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஆன்சர்னா E is equal to 18 கிலோவாட்னு எழுதலாம், இல்லைன்னா 18 யூனிட்ஸ்னு எழுதலாம். ஓகேங்களா? அவ்வளோ. ஸோ இப்போ வந்து உங்களோட ஆன்சர்ஸ் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா? இதை வச்சு மார்க் வந்து எவ்வளவு வரும் அப்படிங்கறத ஆஃப்டர் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸோட ஆன்சர் கீஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தாவே போதும், உங்களுக்கு எல்லா வீடியோஸும் ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளோட சேனல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸும் எந்த ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட்டுங்கிறத செக் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.